இன்னைக்கு நம்ம பிரச்சனைய பெருசா பார்க்குறோம். ஆனா, அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம மறக்கிறோம். நமக்கு என்ன மைண்ட் செட்னா, பிரச்சனையே இருக்கக்கூடாது. பீஸ்ஃபுல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்கும் அதுதான் ஆசை. ஆனா, சில நேரம் அந்த பிரச்சனைய நம்மளே தான் நம்ம லைஃப்ல வந்து வருவிச்சுக்கிறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை கர்த்தர் அனுமதித்ததா? இல்ல உங்களால வந்ததா? கர்த்தர் அனுமதிச்சதுன்னா, கர்த்தர் பார்த்துக் கொள்வாங்க. இந்த பாதையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்ல. அப்பனா என் கூட இயேசுப்பா இருக்காங்கன்றது கிடையாது. அப்படி பார்த்தா பவுலின் வாழ்க்கையில இயேசுவே இல்லன்னு தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பிதா இல்லன்னு தான் சொல்லணும். அவங்கலாம் பிரச்சனைய மட்டும் தான் பார்த்தாங்க லைஃப்ல. அப்படி இல்லங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில ஒருத்தன் எப்படி நிக்கிறான். அதனால தான் பவுல் சொல்றாரு, "நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்." நான் போற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பிரச்சனைய பெருசா பேசல. சத்ருவ பெருசா பேசல. நிந்திக்கிற மனுஷங்கள பெருசா பேசல. நான் விசுவாசித்திருக்கிறவர், அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. பிரச்சனை கிட்ட கர்த்தர் யாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட போய் சொல்றீங்க. ஆனா பிரச்சனை கிட்ட கர்த்தர் யாருன்னு சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அதனால பிரச்சனை இருந்தா கர்த்தர் இல்லன்றது கிடையாது. அந்த புயலின் மத்தியிலயும் நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? நல்லா தூங்குறீங்களா? கர்த்தர் உங்க கூட தான் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நீங்கள் வந்து துக்கப்படுவீங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் யாருக்குமே கம்ஃபர்ட் லைஃப்ப வந்து ப்ராமிஸ் பண்ணவே இல்ல. ஒரு கம்ஃபர்ட் ஜோன விட்டு வரது தான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப். அதுல நீங்க இருந்து நீங்க எந்த அளவுக்கு ஏசப்பாக்காக நிக்கிறீங்களோ, அதற்குரிய ரிவார்ட ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பரலோகத்துல வைத்திருக்கிறாங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயம் நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட்.